வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 8th மேத்ஸ் எண்கள் பயிற்சி 1.1 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டு 5 ரோம லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல் கணக்கில் -19/5 ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு எண் கோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு 0லேருந்து 0, 1, 2, 3 ப்ளஸ் மதிப்பெல்லாம் இந்த சைடு வரும், மைனஸ் மதிப்பெல்லாம் இந்த சைடு வரும். ஸோ முழுக்களாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணானது பின்ன வடிவில் இருக்குது. ஸோ பின்ன வடிவில் இருக்கிற எண்ணை தசம வடிவுக்கு மாற்றணும் அப்படின்னா அது எந்த இரு முழுக்களுக்கு இடையே இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணானது மைனஸ் எண்ணு பின்ன வடிவில் இருக்கும்போது மைனஸ் இருந்துச்சுன்னா தசம வடிவிலையும் எண்ணில் வந்து மைனஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பின்னத்தை நம்ம வகுக்கணும். அதாவது தொகுதி 19 பகுதியில் இருக்கக்கூடிய 5ஆல் வகுக்கிறோம். 5ஆல் வகுக்கும்போது 3 5 15, மீதி 4 வரும். ஸோ 4ஆனது 5ஆல் வகுபடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஈவில் ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த எண்ணில் ஒரு 0 சேர்ப்போம். ஸோ இந்த 0வை கீழே இறக்கணும் அப்படின்னா 40ஆக மாறும். ஸோ 40ல் 5 வந்து 8 5 40. ஸோ இப்போ வந்து நமக்கு மீதி 0 கிடச்சிரும். ஸோ நமக்கு 19 5ஆல் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய எண்ணானது 3.8. கணக்கில் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர்லேயும் மைனஸ் வரும், இதை மறந்துடக்கூடாது. ஸோ நமக்கு -19/5 ஆனது எதற்கு சமம்? -3.8. 3.8 அப்படிங்கிற எண்ணானது நமக்கு 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். அதே மாதிரி -3.8 ஆனது -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்கும். ஸோ நமக்கு -3.8 ஆனது எங்கே அமையும்? -3க்கும் -4க்கும் நடுவில். ஸோ -3க்கும் -4க்கும் நடுவில் அமையும். ரெண்டாவது கணக்கில் 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பின்னத்தில் தொகுதி பகுதி எதில் மைனஸ் இருந்தாலும் அந்த முழு எண்ணுக்குமே அடையாளம் மைனஸாக தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணின் தசம வடிவம் கண்டுபிடிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக 15/-4க்கு தசம வடிவம் மாற்றும் போது ஆன்சர் மைனஸில் தான் கிடைக்கும். ஸோ தொகுதியை பகுதியால் இப்போ நம்ம வகுக்கணும். ஸோ 15 4ஆல் வகுக்கிறோம். 4 4ல் 3 4 12 அது நமக்கு தெரியும். ஸோ 15லேருந்து 12 கழிக்கும் போது 3 ஆனது 4ஆல் வகுப்படாது. ஸோ நம்ம என்ன செய்வோம், ஈவில் ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்குவோம். ஸோ இந்த 0வை கீழே இறக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த 3 ஆனது 30ஆக மாறிடும். ஸோ 30ல் 4 5 4 20, 6 4 24, 7 4 28. ஸோ 7 4 28, மீதி 2 கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை ஈவில் புள்ளி வச்சிட்டோன்னா எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த நம்பரில். ஸோ இன்னொரு 0 சேர்த்து அதையும் கீழே இறக்கிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2ஆனது 20ஆக மாறிடும். ஸோ 20ல் 4 5 தடவை இருக்கும். ஸோ 5 4 20. இப்போ 20 - 20 0ஆக மாறிடும். ஸோ நமக்கு 15/4 அப்படிங்கிற பின்னத்தின் தசம வடிவம் 3.75. ஸோ 15/-4 நமக்கு எதற்கு சமமாக இருக்கும்? -3.75. ஸோ 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் -3.75. ஸோ நமக்கு மைனஸ் ஆனது தொகுதியில் இருந்தாலும் பகுதியில் இருந்தாலும் அதனுடைய தசம வடிவத்தில் அடையாளமானது மைனஸாக தான் வரும். இப்போ நம்ம மூன்றாவது ரோம லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஸில் இருந்து சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு எண் கோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 1 -1 1னுடைய நெகட்டிவ் எண் -1 ஆனது 1 மற்றும் -1 ரெண்டும் எதிலிருந்து சம தொலைவில் இருக்கும் அப்படின்னா 0விலிருந்து சம தொலைவில் இருக்கும். அதே மாதிரி 2 மற்றும் -2 ரெண்டும் 0விலிருந்து தான் சம தொலைவில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட 8/3 ப்ளஸ் வடிவம் மற்றும் மைனஸ் வடிவம் ரெண்டும் எதிலிருந்து சம தொலைவில் இருக்கும்? அதே மாதிரி 0லேருந்து தான் சம தொலைவில் இருக்கும். ஸோ 0ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு நான்காவது ரோம லெட்டரில் -15/24, 20/-32, -25/40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண் எல்லாமே பின்ன வடிவில் இருக்குது. அதில் மைனஸை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தொகுதியில் இருக்குது, அடுத்து பகுதி, அடுத்து தொகுதி, அப்போ அடுத்து வரக்கூடிய பின்னத்தில் பகுதியில் இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சராக கிடைக்கக்கூடிய எண்ணின் பகுதியில் மைனஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மேலே இருக்கிற எண் முதல் பின்னம் வந்து 15/24 இருக்குது. அடுத்த பின்னம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
தொகுதியில் 20 இருக்குது. 15ஓட 5 கூட்டினா 20. அதே மாதிரி இந்த 20 கூடையும் 5 கூட்டி 25 எழுதியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த பின்னத்தின் தொகுதியானது நமக்கு என்னவா இருக்கும்? இந்த 25 கூட 5 கூட்டணும். ஸோ தொகுதியானது +30. அதே மாதிரி பகுதியை பார்த்தோம் அப்படின்னா 24, 32, 40. ஸோ இந்த 24 கூட 8 கூட்டும்போது நமக்கு 32 வரும். அதே மாதிரி 32 கூட 8 கூட்டும்போது 40 வரும். ஸோ 40 கூட 8 கூட்டினோன்னா 48. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அடுத்த விகிதமுறு எண். அடுத்து நம்ம 5வது ரோமன் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். 58/-78 திட்ட வடிவம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திட்ட வடிவம்னா வேற ஒன்றும் இல்லை, இதனுடைய சுருங்கிய வடிவம். சுருக்க முடியும் அப்படின்னா சுருக்கி அந்த ஆன்சரை எடுத்து எழுதணும். ஸோ இது ரெண்டுமே இரட்டைப்படை எண். ஸோ 2ஆல் வகுப்படும். ஸோ 2ஆல் வகுக்கலாம். 2 2 4, மீதி 1 18, 9 2 18. ஸோ இந்த 78ஐயும் 2ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது 7ல் 3 2 6 கிடைக்கும். மீதி 1 இருக்கும். அந்த 1 8ஓட சேரும்போது 18ஆக மாறும். இந்த 18ல் 9 தடவை 2 இருக்கும். ஸோ இது ரெண்டுமே 9 லாஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த 2 எண்களும் வகுபடாது. எந்த ஒரு காமனான நம்பராலையும் வகுபடாது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அதாவது 29/-39 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான திட்ட வடிவம்.